பெருந்தலைவர் காமராசர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திட்டம் விரிவாக்கத்திற்காக ரூபாய் 710 கோடி ஒதுக்கீடு. அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது உறுதி செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்கானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கும் என்ற அரசாணையை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் நினைக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். சக்திவேல் வணக்கம். தற்போது தமிழ்தாய் வாழ்த்து வழக்கு தொடர்பானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் கோகிலா. தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கும் என தமிழக அரசு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது சுட்டிக்காட்டி தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது உறுதி செய்ய கோரி வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவங்கப்படுவதும் தேசிய கீதம் இசைத்து நிறைவு செய்யும் நடைமுறை நீர்த்து போகும் வகையில் அரசு நிகழ்ச்சியை வந்தே மாதரம் பாடியே துவங்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த சுற்றறிக்கையை ரத்து செய்ய கோரியும் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவங்குவதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட கோரி சென்னையைச் சேர்ந்த அனன்யா ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த ஜூலை 9ஆம் தேதி பிறப்பித்த புதிய அரசாணையின்படி வந்தே மாதரமும் தேசிய கீதமும் அடுத்தடுத்து பாட வேண்டும் எனவும் வந்தே மாதரம் தேசிய கீதம் இரண்டில் வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும் என கூறப்பட்டுள்ளதாகவும் மாநில பாடலை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை எனவும் மாநில பாடலை இறுதியில் பாட வேண்டும் என அதில் கூறப்படவில்லை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்குவதை உறுதி செய்யும் வகையில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசின் புதிய சுற்றறிக்கையின்படி மாநில பாடலை எப்போது பாடுவது என்பது குறித்து முடிவு செய்யும் அதிகாரம் மாநில அரசுக்கு வழங்கப்படவில்லை என்பதை தமிழக அரசும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி மனுதாரரின் கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் மேற்கொண்டு எந்த தீர்வும் காண வேண்டியதில்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். கோகிலா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல். பெருந்தலைவர் காமராசர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திட்டம் விரிவாக்கத்திற்காக ரூபாய் 710 கோடி ஒதுக்கீடு.